இப்ப நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள வந்துடணும் சுவாமி. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. கேரளத்திலேயே கொஞ்சம் இருந்துட்டா இல்ல வந்துடலாம். இப்ப என்னன்னா, நான் எந்த பக்கம் சொல்றேன், நாகர்கோவில் பக்கம் தான் சொல்றேன், கள்ளக்குறிச்சின்னு சொல்லல. அதனால நாகர்கோவில் பக்கமா வந்துடலாம். அங்க பகவத் பிரசாதம் கிட்டும். அதாவது ஒரு கவர்னன்ஸ் இல்லாட்டா ஒரு பாலனம் எப்படி இருக்கணும்னா, மக்களுக்கு பகவத் தீர்த்தம், பகவானுடைய பிரசாதம் கொடுக்கணுமே ஒழிய ஏனைய தீர்த்தங்கள்லாம் கொடுத்து இதெல்லாம். சி, you should lay a very good model for your citizens to follow, இல்லையா? எல்லாரும் ஒருவர் கள்ளு சாப்பிட்டு போயிட்டாருன்னா நீங்க போனவரை பத்தி யோசிக்கிறீர்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண், அந்த குழந்தைகள், அவளுக்கெல்லாம் யார் அடைக்கலம் கொடுக்க போறா? எப்படி அந்த குடும்பம் மேல நடக்க போறது? என்ன அந்த குடும்பத்துல யாரும் குடிக்கலையே, ஒருத்தர் குடிச்சுட்டார் போயிட்டார், பாக்கி இருக்கவாள்லாம் என்ன பண்ண போறா? அதெல்லாம் எவ்வளவு கவலை. ரூபா கொடுத்துட்டா அதெல்லாம் அடங்கிடுமா? பாவம் அந்த குழந்தைகள்லாம் அடுத்தது என்ன பண்ண போறா? கஷ்டம். என்னன்னா, இப்போ நாகர்கோவில் பக்கமா வரும் 2 திவ்யதேசங்கள். திருவண் பரிசாரம் என்கின்ற திவ்யதேசம் பெருமாளுக்கு திருக்குறளப்பன், திருவாழ் மார்பன், கமலவல்லி தாயார்னு பேரு. நம்மாழ்வாருடைய திருத்தாயார் உடையநங்கை பிறந்த ஊர் இந்த கோவில். நீங்க இந்த கோவிலுக்கு ரைட் சைட் போனேன்னா ஒரு சின்ன சன்னதி தெருமுனையில இருக்கும், அதுதான் உடையநங்கை பிறந்த இடம். சப்த ரிஷிகள் பெருமாளை ஆராதனம் பண்ணிருக்கா. ஹிரண்யவதம் நடக்கும்போது, ஹிரண்ய கஷிப்புவை கிழிக்கும் போது மகாலட்சுமி பயந்துட்டாளாம். ஐயோ, நம்ம ஆத்துக்காரர் இவ்வளவு பிபி எங்கேயாவது போயிட போறது, 200 100ன்னு போயிட போறது, பயமா இருக்கு இவரை பார்க்கறதுக்கேன்னு பயந்துன்னு இந்த ஊருக்கு வந்துட்டாளாம். அப்ப பெருமாள் இவளை தணிப்பதற்காக இங்கே வர தாயார் இனிமே நீ கோச்சிக்க மாட்டியே, ஒரு தடவை தானே நிருசிம்மாவதாரம்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட ஆறுதல் கேட்டு அவருடைய மார்பில் அமர்ந்த ஊர் திரு வண் பரிசாரம். பெருமாளுக்கு திருவாழ் மார்பன். ஆழ்வார் எடுக்கிறார், வருவார் செல்வார் வண் பரிசாரத்திருந்த என் திருவாழ் மார்பர்க்கு எந்திரம் சொல்லார் செய்வது என் உருவார் சக்கரம் சங்கு சுமந்து இங்கு உம்மோடு ஒருபாடு உழலாளன் ஓர் அடியானும் உளன் அன்றே அப்படின்னு ஆச்சரியமான திவ்யதேசம் திருவண் பரிசாரம். இப்போ 95வது திவ்யதேசம் கேரள திவ்யதேசங்கள்ல கடைசி திவ்யதேசம், கேரளத்துல கடைசி திருவாட்டாறுன்னு பேர். இங்க எப்படின்னா, நீங்க அனந்தபுரத்துக்கு போனேன் அதே மாதிரிதான் இருப்பார் பெருமாள். அப்படியே நீங்க மிரர் இமேஜ் வச்சுங்க. திருமுடி அங்கன்னா இப்ப திருமுடி இங்க, திருவடி அங்கன்னா இப்ப திருவடி இங்க, அவ்வளவுதான் திருவட்டாறு. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் எங்கேன்னு சொல்றேன். பெருமாளுக்கு ஆதிகேசவன் பேர். பிரம்மா ஒரு யாகம் பண்ணார், அவர் பண்ணிண்டே இருப்பார் அந்த பிரம்மா. அது ஏற்கனவே காஞ்சிபுரத்துல ஒரு யாகம் பண்ணாரா, அந்த காஞ்சிபுரத்து யாகத்துக்கு சரஸ்வதி கூப்பிடலையா, இங்கேயும் கூப்பிடல. அதாவது லெசன்ஸ் நெவர் லேர்ன்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. அதனால இங்கேயும் கூப்பிடல. சரஸ்வதி 2 நதியா, பரளி கோதான்னு ஒரு நதியா வந்துட்டா. அப்போ பூமாதேவியால தாங்க முடியலையாம். பெருமாளை, பிரம்மாவை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பெருமாள் அங்க சயனிக்கும் போது இவ வந்துட்டாளேங்கிறதுக்காக கொஞ்சம் தூக்கி விட்டாளாம். அதுக்குள்ள என்ன ஆயிடுத்து, கேஷி கேஷ. அது சில ஸ்தல புராணங்கள்ல பிரதர் சிஸ்டருங்கிறா, சில பேர்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற. மொத்தத்தில் என்னன்னா, அந்த கேஷன்கிற அசுரன் வந்தான். அந்த கேஷ பெருமாளோடு போரிட வேண்டும் என்று வந்தான். பெருமாள் போரிட்டுட்டார். வதம் பண்ணவுன்னு ரத்த பீஜன் மாதிரி வளர்றான். அப்ப பெருமாள் அவனை கீழே வைத்து கொண்டு அவன் மேல சட்டுன்னு படுத்துட்டார். கேஷி ஹந்தார கேசவ. கேசவங்கிற திருநாமம் கேசியை கொன்றபடியால் அழுத்தி படுத்துட்டார். இப்ப அந்த இன்னொரு பொண்ணு இருக்காளே கேசி, அவ என்ன பண்றதுன்னு தெரியல. அவ என்ன பண்ணா, 2 நதியா வந்தா. அப்ப பூமாதேவி தூக்கி விட்டா. இப்போ பூமாதேவி தூக்கி விட்டா. அதனால ஒரு 25 படி நீங்க இந்த பெருமாளை ஏறி போய் சேவிக்க வேண்டும். வாட்டாற்றான் அடிவணங்கேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அது நமது விதி வகையே இருள் தருமான் ஞாலத்துள் இனி பிறவியான் வேண்டேன் மருள் ஒழி நீ மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே என்கின்ற திவ்யதேசம். எம்பெருமான் மோக்ஷதானத்திலே பிரணத பாரதந்திரியம் வளம் மிக்க நதியிலே கரை புரளும் அப்படின்னு அழகியமணவாள பெருமாள் நாயனார் சாதிச்சிருக்கார். இப்போ சவுத் இந்தியாவை முடிச்சாச்சு. இப்போ எல்லாரும் நீங்க ரெடியா இருக்கல, ஸ்வெட்டர்லாம் பேக் பண்ணிட்டாச்சா? இப்போ நேரம் நான் உங்களை கூட்டுன்னு போக போகிறது நேபாளத்தில் கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலை கொண்டு அலைமீது அணைகட்டி மலை நீர் கொண்டு வாழறக்கன் தலைவன் தலை 10 மறுத்துகந்தான் சாளக்கிராமம் அடை நெஞ்சேங்கிற முக்திநாத். இப்போ நம்ம திருவனந்தபுரம் சென்னை எல்லாம் சி லெவல் 26,000 அடிக்கு மேலே இப்போ நம்ம போகிறோம். You have to first get acclimatized.
அக்ளமெண்டைஸ்னா என்ன, சட்டுன்னு ஏறிட்டேன்னா தலை சுத்தம், உங்களுக்கு ஒரே குளிராயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து ஒன்றும் நீங்கள் வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து இப்போ வந்தே பாரத் போட்டிருக்காளான்னு தெரியல, இல்லாட்டா ஃப்ளைட் எடுத்துட்டுலாம், எடுத்துட்டு நேர டெல்லிக்கு வந்துடணும். இப்போ நான் ஒரு சுலபமான ரூட் சொல்கிறேன். இன்னொரு ரூட் இருக்குது பீகார் வழியாக போகிறது. நீங்கள் ஈஸி ரூட் வழியாக வரணும்னு நினச்சி நான் சொல்கிறேன். டெல்லி வரைக்கும் போயாச்சு. டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட், இப்போ முதல் ஃப்ளைட் எடுத்தாச்சா, டெல்லியிலேருந்து காட்மாண்டு நேபாள தேசத்தின் ராஜதானி, அங்கே 2வது ஃப்ளைட் எடுக்கணும். எடுத்தாச்சா சுவாமி? எடுத்தாச்சாங்கிற எடுத்தாச்சு. ஆனால் அது இறங்குற வரைக்கும் நிச்சயம் கிடையாது. இந்த ஹிமாலயாஸ் பக்கம் ஃப்ளைட் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 2 தடவை முக்திநாத் யாத்திரா கூட்டுன்னு போது, முதல் தடவை கூட்டுன்னு போகும்போது எங்கள் ஃப்ளைட் அப்படியே கீழே அப்படியே காட்மாண்டுவெல்லாம் பார்க்குறோம். ஐயோ இதோ பார் காட்மாண்டு ஏர் ரன்வே தெரிகின்றது, இதுதான் ரன்வே, எல்லா இடத்திலும் விமானங்கள் இங்கே தான் இறங்கும்னு சொல்றதுக்குள்ளே திரும்பி டெல்லிக்கு போயிட்டான். ஏன் சுவாமி இவ்வளோ காட்மாண்டு, நீங்கள் கொஞ்சம் கதவை திறந்தா நம்மளே குதிச்சுடலாம். அந்த மாதிரி இருக்கு. ஏன் கொஞ்சம் இல்லை the visibility is not clear. சுவாமி எங்களுக்கு தெரியறதே இல்லை, எங்களுக்கு தெரியலேன்னு அவர் சொல்றார். அதனால கூட்டின்னு போயிட்டார். அதனால தப்பி தவறி உங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா, பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் ஜாதகத்துல நன்னா இருந்து ஃப்ளைட் வந்து காட்மாண்டுல இறங்கிடுத்துன்னு வச்சுங்க. அடுத்தது அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் எடுக்கணும். ஐயோ இது இப்போ இன்னொரு ஃப்ளைட், அது வந்து போக்ரான்னு ஒரு இடத்துக்கு எடுக்கணும். 3வது ஃப்ளைட் இது. இந்த ஃப்ளைட் வந்து நீங்கள் போகிற பெரிய பெரிய I've traveled by 380 777 ஒன்றும் இருக்காது, சின்ன பஸ்ஸு. அதில் வந்து நடுவில் கூட அந்த கூட வைக்கிறவாள்லாம் உட்காந்துன்னு வந்துருவா. சுவாமி இது பஸ்ஸா ஃப்ளைட்டா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும். அது வந்து எப்போ சர்வீஸ் எல்லாம் இந்த ஃப்ளைட்டுக்கு பண்ணவே மாட்டா. அது ஓடித்துனா தாரான்னு பேர். ஒரு ஃப்ளைட்டுக்கு பேரே தாரா ஏர்லைன்ஸ். தாரானா நட்சத்திரம், அங்கே போயிடும் அது. அந்த மாதிரி அந்த ஒரு ஃப்ளைட், அதில் நீங்கள் போய் போக்ரால இறங்கணும். போக்ரால இறங்கி இன்னொரு ஹெலிகாப்டரோ ஃப்ளைட்டோ எடுத்துட்டு ஜும்சும் போனோம். இப்போ 4வது நான் சொல்றேன், ஜும்சும்னு ஒரு இடம். அங்க எப்பவுமே நீரகத்தான் உரகத்தாய் காரகத்தாய் கார்வானத்துள்ளாய்னு ஆழ்வார் எடுத்தார். மேகங்கள், நீர் சூழ்ந்த மேகங்கள், பொழியும் மேகங்கள் எல்லாம் அங்க உண்டு. அதனால பெரும்பாலும் 10 ஹெலிகாப்டர் புக் பண்ணீங்கன்னா 9 கேன்சல் ஆயிடும். 1 உங்களுக்கு நன்னா இருந்ததான பூர்வ புண்ணியாதிபதி, நீங்க அதுல ஏறிடுவேள். அது ஜும்சும். ஜும்சும்ல இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு ஜீப்ல ராணி பொவ்வான்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஐயோ நாங்க போல சுவாமி, விட்டுருங்கோ, இது என்ன இது நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு நாழியா இருதே. அப்போ ஜும்சும்லேருந்து ராணி பொவ்வா போனோம். ராணி பொவ்வால இப்ப நீங்க இப்ப நான் ஜும்சும்லே ராணி பொவ்வா போகணும்னு சொல்லிட்டேன். ரோடே இருக்காது அங்க. நதி, இந்த பெரிய பெரிய இந்த ஜீப் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிப்பான். ஜீப் அப்படியே அந்த சல்லுன்னு அப்படியே 2 பக்கமும் நதியுடைய பாறைகள் எல்லாம் போகும். அந்த ஜீப் எடுத்துன்னு தான் நீங்கள் அங்கே போனோம். ஏன்னா நீங்கள் போகிற வழியில் நதி வரும், நதியிலலாம் உங்கள் வண்டி போகும், ஏறிடும். இதெல்லாம் ஏறி நீங்கள் போய் அங்கே போய் நிற்பேள். அதானோன்னா அங்கே தெரியறதும்பா பெருமாள். ஏறி உள்ளாமான்னு கேட்டால் 26,000 அடிக்கு மேலே இருக்கேள். தலைவலிக்கும், கொஞ்சம் வாந்திக்கு வரா மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடம்பு ஆடுற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் செவந்து போயிடும், இதெல்லாம் இருக்குது. அப்போ அங்கே போனின்னு ஒன்று உண்டு. அது அங்கே ஒரு சின்ன அது குதிரை மாதிரி ஒன்று, ஒரு 4-5 நாள் சாப்பாடே போட்டிருக்க மாட்டாது. அது நம்மள பாவமாக பார்க்கும். நம்ம நன்னா சாப்பிட்டுட்டு காலங்காலத்தில் பொங்கல் குத்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருப்போம். அது நம்மளை தூக்கின்னு போகணும்பா. ஏன்பா நான் நடந்தே போறேன்னா அவ சொல்லிடுறா, நீங்க வந்து எங்களுக்கு ரூபா கொடுக்கலன்னா எங்க பழப்பு எப்படி நடக்கும். அதுலயும் ஒரு வாசம். அந்த போனி மேல அது முதல்ல அந்த போனி அது குனியாது, அது கொஞ்சம் பேச்சே கேட்காது. அதனால நம்ம ஒரு சுவற்றின் மீது ஏறி அந்த சுவற்றின் மீது போனியில ஏறிவிட்டா போனிக்கு தமிழ் புரியாது. இது அது ஹிந்தி தெரிஞ்ச போனி. இப்போ நான் வந்து தமிழில் தான் பேசுவேன்னா பாருங்க, மீட்டிங்லேருந்தே திரும்பி அனுப்பிச்சுட்றா. அதனால இப்போ வந்து அங்கே போனோன்னு நீங்கள் ஏதோ ஹிந்தியில் அந்த போனி கிட்ட போய் அது நேபாளி மொழிகளில் ஏதாவது இப்போ ஏஐ வச்சு கற்றுக்குங்க, இந்த சாட் ஜிபிடி வச்சு அதோட என்ன பேசணும்னு. அப்போ அதுக்கு ஒரு அந்த போனியை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணிவிடுவான், வேணும்ன்ட்டு அது கிள்ளுவான். அது நம்மளை வேற சுமந்துட்டு அது ஓரமாக போகும். அதுக்கு டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது. அது ஓரமாக போகும். கீழே பார்த்தா அதோ பாதாளமாக இருக்கும். கண்டகி நதி போயிட்டு இருக்கும். நம்ம குதிரையே பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின் ஹயக்ரீவா இந்த பக்கம் இந்த பக்கம் போனால் அது யூகே ஸ்டைலில் ஓட்டும். அது மாதிரி ஓட்டும். சரி, ஹப்பாடின்னு மேலே போனால் சின்ன மரத்தால் செய்யப்பட்ட கோவில், வேற எதுவுமே அங்கே இருக்காது. சுற்றி பார்த்தா மலை, அப்படியே ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் ஆல் அலாங். கீழே பார்த்தீங்கன்னா கண்டகி நதி, அதுல சாலக்கிராம கல். ஏன்னா பகவான் வந்து சொன்னார், நான் இருப்பதாக இருந்தால் சாலக்கிராமமாக இருப்பேன். அது எவ்வளவோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல ஃபார்ம் ஆனது. வஜ்ர கீட்டம்ங்கிற ஒரு புழு,
அதுல போய் தொலை போட்டு அதுல வந்து நம்ம பெரியவாள்லாம் சொல்வா இது வந்து மத்ஸ்யமூர்த்தி, இது கூர்மமூர்த்தி. பொதுவா வீட்டுல ஆராதனை பண்றதெல்லாம் சந்தான கோபாலன்னு பேர். சந்தான கோபாலன்னு வச்சுப்பா. பொதுவா சுதர்ஷன நரசிம்ம எல்லாம் மடத்துக்கு வச்சுடுவா. ஏன்னா ஆத்துல ஆராதனை பண்ணணும்னா அது ரொம்ப நிஷ்டையோடு இருக்க வேண்டும். அது நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால இந்த மத்ஸ்யமூர்த்தி, அது இந்த மூர்த்தி, அந்த மூர்த்தி, வெண்ணிராடை மூர்த்தின்னு ஒரே மூர்த்தியா இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்க பெருமாள்ல கோமுகம் 108 கோமுகம் இருக்கும். அது வழியா ஜில்லுன்னு வரும் தண்ணி. ஜில்லெல்லாம் நாங்க எவ்வளவு பார்த்திருக்கோம் சார். 26,000 அடி ஹிமாலய பர்வதம். அந்த ஜில் வந்து ஐஸ உருக்கும் போது ஒரு தண்ணி இருக்கு பாருங்க, அதுல நீங்க குளிச்சுட்டு கேட்கும் போதே மூச்சு வாங்கும். அதோட போய் பெருமாளை சேவிக்கணும். அங்க போய் சேவிச்சேன்னா அவ்வளவு அழகா இருப்பார் பெருமாள். பிரசாதம் என்ன கொடுப்பா? நம்ம எடுத்துன்னு போறதுதான் பிரசாதம். நீங்க ஆத்துலேருந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. போயிட்டு ஒரு ஆழ்வார் பாசுரங்கள் கலையும் கரியும் பரிமாவும் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். சேவிச்ச கையோட அப்படியே பெருமாளை சேவிச்சுட்டு ரொம்ப பேசக்கூடாது. உடனே கட கட கடக வந்துடணும். ஏன்னா எப்ப வேணாலும் யூ வில் ஹாவ் ரெயின்ஸ். அட் எனி பாயிண்ட் இன் டைம் யூ வில் ஹாவ் அ லேண்ட்ஸ்லைட். டக்குன்னு அப்படியே அது இப்ப நான் இப்ப திரும்பி எப்படி வரணும்னு சொல்றேன். நடந்து வந்துடலாம். அப்போ போனி வேண்டாம். போனி திரும்பி வரும்போது அது யூஸ் பண்ணாது, கிடுகிடுன்னு இறங்கிடும். அது கொஞ்சம் இறங்கின உடனே திரும்பி ராணி போவாக்கு வந்து நம்ம வண்டி எடுத்துக்கணும். அப்புறம் அங்கேயும் ஜும்சும்க்கு ஃப்ளைட்டு, போக்ராக்கு ஃப்ளைட்டு, காட்மாண்டுக்கு ஃப்ளைட்டு, சென்னைக்கு ஃப்ளைட்டு. இது ஒரு விதேசம். அதனால தான் ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்? அடை நெஞ்சேன்னு விட்டார். என் மனசே நீ போயிட்டு வான்னு விட்டார். நேர கூட இவர் போயிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா அதுதான் முக்திநாத க்ஷேத்திரம், உயர்ந்த க்ஷேத்திரம் ஷாளக்கிராமம். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவாள் மாத்வாளுக்கெல்லாம் ஆராத்திய தெய்வம் ஷாளகிராமமூர்த்தி. கோவில்கள்ல ஷாளகிராமம். ஸ்மார்த்தாளுக்குமே பஞ்சாயத்தனத்துல ஒரு முக்கியமான அங்கம் ஷாளகிராமம். அது ஷாளகிராமம்ங்கிறது அவ்வளவு பிரசித்தம். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு இவ்வளவு வசதி இருக்கு. அந்த காலத்திலேயே குடும்பங்கள்ல ஷாளகிராமம் கொடுப்பா. எப்படி அவ போயிட்டு வந்தா? இப்ப இங்கேருந்து ஃபிளைட், அங்கேருந்து ஃபிளைட், எல்லாம் டக்கு டக்கு ஃபிளைட். ஒரு ஃபிளைட் இல்லை. எப்படி போனா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இடம் எப்படி கண்டுபிடிச்சா? பாதையே இல்லையே. 26,000 அடி எப்படி ஏறி போய் ஷாளகிராமத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள்? எல்லாம் மிஸ்ட்ரி தான். அடுத்தது 90. இப்ப நம்ம நேபாளத்துல இருக்கேன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு ஜியாகிரபி தெரிஞ்சிருந்தா நீங்க பாருங்க, மயான்மர்ல ஒரு சின்ன பகுதி, அருணாச்சல பிரதேசம், பூட்டான், சிக்கிம், அப்புறம் சதர்ன் பார்ட் ஆஃப் டிபெட், நேபாளம், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், சம் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ். இது ஃபுல் ஹிமாலயாஸ். நான் சொன்னது புரிஞ்சுதோ? இப்போ அதுல நீங்க ஒரு பகுதி சேவிச்சல் நேபாளத்துல. அப்படியே இப்ப நம்ம உத்தராகண்ட் பாரத தேசத்துக்கு வரணும். 3 திவ்ய தேசங்களை சேவிக்க போறோம். இப்ப நான் அதே ஹைட்ல அங்கேருந்து ஒரு குதிச்சேன்னா அந்த மலைக்கு போயிடலாம். அவ்வளவு ஈஸியா சார்? இல்ல, 3 நாள் ஆகும். ஆனா குதிச்சுடலாம். அந்த மலைக்கு பத்ரிநாத் என்கின்ற பதரிகாசிரமம்னு பேர். ரொம்ப அழகான பெருமாள். பெருமாள் நரநாராயண பர்வதத்தின் அடிவாரத்தில் இருந்து நரநாராயணனாயிருந்து சஹஸ்ர கவச்சன ஜெயிச்சார். அதே அடிவாரத்தில் மார்க்கண்டேயர் என்கின்ற மகர்ஷி பகவான் பிரளய காலத்துல எப்படி இருப்பார்னு யோசிக்கும் போது பெருமாள் வடதலத்தில் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமின்னு பெருமாள் காட்சி கொடுத்த வடபத்ரசாயியாக இருந்த க்ஷேத்திரம் மார்க்கண்டேயருக்கு. ஊர்வஷி தோன்றிய இடம். இந்திரன் தேவர்களை அனுப்ப பெருமாள் வந்து ஸ்ரீரத்ன காரணம் உபபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைத்தோபதானம்னு தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தை எடுத்தார். ஸ்ரீரத்ன காரணம் பெருமாள் தொடைய தட்டினாரா, உடனே ஊர்வஷி, ஊரு ஜாத்தே ஊர்வஷி, ஊருவிலிருந்து ஊர்வஷி தோன்றினாள். எல்லாம் அந்த க்ஷேத்திரத்துல தான். நரநாராயண பர்வதம் அடியேன் ஒரு 3 தடவை போயிருக்கேன், சேவிச்சிருக்கேன் பெருமாளை. முதல் தடவை சேவிச்சது அவ்வளவு ஆச்சரியம். கார்த்தால ஒரு 3-4 மணிக்கு சஹஸ்ரநாமம் வச்சிருவா அந்த கோவில்ல. ஏன்னா நம்பூதிரிகள், கேரளா நம்பூதிரிகள் தான் அங்க ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா ஆதிசங்கரர் அந்த பெருமாளை தேடி கண்டுபிடிச்சு புனஸ்தாபனம் பண்ணார். ஆழ்வார் பாடும்போது பெருமாள் இருந்தார், ஆதிசங்கரர் தேடும் போது திரும்பி புனஸ்தாபனம் பண்ணார். இன்னைக்கும் கார்த்தால அங்க திருமஞ்சனம் நடக்கும். விடிகார்த்தால ஒரு 4-5 மணிக்கு கூட்டுருவா. அங்க கூப்பிடும்போது பெருமாளுக்கு எல்லா ஆபரணங்களை எல்லாம் களைந்து ஒன்னொன்னும் காமிப்பா. இது பதரிகாசிரமம், பத்ரிநாராயண பெருமாள், இது தாயார், இது கருடன், இது நரன், இது நாராயணர், இது நாரதர், அவ்வளவு அழகா காமிப்பா. அப்புறம் கவச்சங்கள்லாம் போட்டோம்னா, புஷ்பம் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நமக்கு அவ்வளவா தெளிவா தெரியாது. கார்த்தால கீழே அலகநந்தாங்கிற நதி ஓடிட்டு இருப்போம். புரண்டு ஓடுவோம் அலகநந்தா. அதுக்கு பக்கத்திலேயே சல்ஃபர் ஸ்பிரிங்ஸ் உண்டு. அதற்கு வந்து தப்த குண்டம்னு பேர். அங்க போய் நீங்க குளிச்சுட்டு
அது 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 எப்படின்னா அந்த தப்த குண்டத்துல நன்னா சூடு நன்னா இருக்கும், அது குளிச்சுடலாம். இப்ப அதுலேருந்து இறங்கி வரணும் இல்லையா அந்த சேஞ்சிங் ரூமுக்கு, அதுக்குள்ள அவ்வளவுதான், அது குளிர்ந்து போயிடும், அவ்வளவுதான். அங்க குளிச்சுட்டு நீங்க வரணும். அங்க பெருமாள் கார்த்தால நீங்க ஒரு 4 மணிக்கு போய் சேவிச்சேன்னா பின்னாடி அட் த பேக் டிராப் ஆஃப் நரநாராயண பர்வதம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்களே கிட்டத்தட்ட ஒரு 18,000 அடிக்கு மேல இருக்கீள், அதுக்கும் மேல அந்த 2 மலை பின்னாடி தெரியுது. அதுக்கு நடுவில் அழகான இந்த கோவில் ஒரு மாதிரி டிபெட்டன் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். இந்த கோவில் எல்லா பக்கமும் ஜோதி ஏத்தி வச்சிருப்பா. கீழே அலக்கனந்தா ஓடிட்டு இருப்போம். ஒரு பக்கம் தப்த குண்டத்திலேருந்து புகை வரும், சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்க அந்த பாலத்தை தாண்டி பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்தா ஒருவேளை வைகுண்டத்துக்கு இது முன்னோட்டமா இருக்கும். வைகுண்டம் எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏதாவது ஒரு சாம்பிள் கொடுக்க வேண்டாமா? அதுக்காக பெருமாள் சாதிச்சிருக்கார். ஆழ்வார் எடுக்கிறார், முற்று முத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து. ஆழ்வார் சொல்றார் பாருங்க, ரொம்ப நீ பிஃபோர் யூ கெட் ஓல்ட், before you start using your walking stick, go to this திவ்யதேசம். ஆழ்வார் எடுத்திருக்கார், முற்று முத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சி பெருமுலையூடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் வதரி வணங்குதுமே. வதரின்னு சொன்னா பதரி வணங்குதுமே. பதரிங்கிற அந்த மரத்தின் நிழலில் பெருமாள் இருப்பதால் தீட்சிதர், முத்துசுவாமி தீட்சிதர் ஸ்ரீ சத்யநாராயணம்னு ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார். ஸ்ரீ சத்யநாராயணம் உபஸ்மஹே நித்யம் சத்ய ஞானானந்தமயம் சர்வம் விஷ்ணுமயம் ஸ்ரீ. இந்த பெருமாள் மேல பாடியிருக்கார். வைஷ்ய ஜாதி காரணம்ங்கிறார். ஏன்னா இந்த சத்யநாராயண பூஜைன்னு ஒண்ணு உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நிறைய இப்ப தமிழகத்திலயும் பண்றா. பிரதானமா ஆந்திர கர்நாடக தேசங்கள்ல பிசினஸ் கம்யூனிட்டி பண்ணுவா. வைஷ்ய ஜாதி காரணம்ங்கிறார் அந்த இடத்துல. அதனால ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் பதரிகாசிரமம். தீட்சிதர் பாடியிருக்கார். பிரம்ம கபாலம் இப்ப இந்த இடத்துல சொல்லும் போது நீங்க பதரிகாசிரமத்துல 1 நாள் 2 நாள் தங்குறேன்னு வச்சுங்க, அதுக்கு மேல மானான்னு ஒரு கிராமம் இருக்கு. வண்டி கொஞ்சம் தூரம் போகும், அப்புறம் நீங்க படி ஏறி போகணும். அங்கதான் அவங்க போட்டிருப்பா இந்தியாவின் கடைசி டீ கடை போட்டிருப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா சீன தேசத்து மக்கள் தான், அதனால அதோட அந்த பார்டர் நிற்கும். அங்க அதுக்காக எல்லாரும் ஞாபகார்த்தமா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்தோம். நான் சைனா இந்தியா பார்டர்ல போய் டீ குடிச்சேன். சரி, அதுக்கு பக்கத்துல ஒரு குகை இருக்கு. அங்கதான் வியாசர் உபனிஷத்தை பிரிச்சர், வேதங்களை பிரிச்சர், உபனிஷத்தை வகுத்தார். அங்கதான் சரஸ்வதி, சரஸ்வதிக்கு ஒரு கிளை நதி, எப்பவுமே ஒரு நதி இருக்குன்னு வச்சுங்க, நிறைய இடங்கள்ல உற்பத்தமாக கூடிய ஜலம் சேரும். அதற்கு ட்ரிபியூட்டரிஸ்னு பேர். they will offer a tribute. சரஸ்வதிக்கு இருந்த ஒரு ட்ரிபியூட்டரி அங்கேருந்து உற்பத்தமாகும். சரஸ்வதி நதி அந்த இடத்துல உற்பத்தமாகும். வியாசருடைய குகை, பிரம்மசூத்திரங்கள் ரச்சனம் பண்ண எழுதின இடம் அந்த இடம். அந்த குஃபால போய் உட்கார்ந்துக்கும். எப்படி வியாசர் இவ்வளவு உயரமான இடத்துல ஆச்சரியமான ஒரு மகாபாரதத்தையும் ஒரு வேதங்களையும் பிரித்து கொடுத்தார். ஒரு சின்ன இடம், அவ்வளவு நன்னா தெரியும். இதெல்லாம் இந்த பதரிகாசிரமத்து பெருமாள். இப்போ பதரிகாசிரமத்தின் கீழே வரும். ஏன் சுவாமி நீங்க கீழேந்து தானே மேலே போயிருக்கணும், எப்படி வேணாலும் பாடலாம். அதாவது இப்போ ஆச்சாரியர்களை சொல்லும் போது சில சம்பிரதாயங்கள்ல அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு பெருமாள்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லாட்டா இப்ப இருக்கக்கூடிய அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம்னு போகலாம். நானும் இப்போ பதரிகாசிரமத்திலேருந்து இருக்கோம். ஒரு 7 ஸ்வெட்டர் போட்டுருக்கேள். இப்போ பதரிகாசிரமத்தில் இருக்கேள். இப்போ 2 நீங்க கழட்டி விடலாம். ஏன்னா அடுத்த திவ்யதேசம் கொஞ்சம் அடிக்கீழே வந்திருக்கும். திருப்பிருதி அப்படின்னு பேர் இதுக்கு. ஆழ்வார் திருப்பிருதின்னு எடுத்திருக்கார். இதற்கு பிரசித்தமான பெயர் ஜோஷி மட். ஜோஷி மட்னு பேர். ஆனா இதுல இந்த உரையாசிரியர் என்ன பண்ணிருக்கார், நான் அடியன் படிச்ச புஸ்தகத்துல ஆழ்வார் பாடியிருக்கிற திருப்பிருதி நிறைய பேர் இது இல்ல, மானச சரோவர்னு சொல்லக்கூடிய கைலாச பர்வதத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லியிருக்கார். இது இப்போ நம்ம சீன தேசத்துக்கு போயிட்டு லாசாலேருந்து போய் அதெல்லாம் சரி, இப்போ மானசரோவர் போயிட்டா அதுவும் போயிட்டு வந்துருங்க, இதுக்கும் ஒரு சான்ஸ் எடுக்க வேண்டாம், அதுக்கும் போயிட்டு வந்துருங்க. திருப்பிருதி ஜோஷி மட்டம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அண்மையில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் இதுதான் சொல்லியிருக்கா. இப்போ அங்கே நிருசிம்மன் சேவை சாதிக்கிறார். ஆழ்வார் அங்கே நிருசிம்மனா பாடலை, நிருசிம்மனா சேவை சாதிக்கிறார் பெருமாள். பரம புருஷன் பரிமளவல்லி ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உறுதுயர் அடையாமல் ஏதம் இன்றி நின்று அருளும் நம் பெருந்தகை இருந்தல் நல் இமயத்து தாது மல்கிய பிண்டி விண்டு அலர்கின்ற தழல் புற எழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவெறு
பிருதி சென்று அடை நெஞ்சே அப்படின்னு 98வது திவ்யதேசம் நம்ம கணக்குல திருப்பிருதி என்கின்ற ஜோஷி மட் 99வது திவ்யதேசம். இன்னும் 2 ஸ்வெட்டர் கேட்டுடலாம். 7லேருந்து 5, 5லேருந்து 3 ஆயிடுத்து. அது எப்படின்னா தேவ பிரயாக் அப்படின்னு பேரு. ஆழ்வார் இத கண்டமென்னும் கடிநகர் அப்படின்னு பாடியிருக்கார். அந்த இடத்த நீங்க மேலேந்து வந்தேன்னு வச்சுக்கோ, ரொம்ப அழகான திருஷ்யம். அதாவது ஹிமாலயாஸ்க்கு போயிட்டேன்னா நீங்க போனை கீழே வைக்க மாட்டேன். ஒரு சீனும் அவ்வளோ பிக்சரஸ்கா இருக்கும். இதை போட்டோ எடுக்கிறதா, அதை போட்டோ எடுக்கிறதா, இவ்வளவு அழகா இருக்காரே பெருமாள், இப்படியா கடல் ஞாலம் செய்தேன். பெருமாள் எப்படி படைச்சிருக்கார் உலகத்தேங்கிறத நீங்க அங்க போய் பார்க்கணும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போனேன்னா இந்த கொலோனியல் லிட்ரேச்சர்ல ஸ்காலட் பிம்பர்னல்னு ஒரு புஸ்தகம் வந்தது. ஸ்காலட்ஸ்னு பேர். ஒரு பிங்க் ரெட்டிஷ் கலர்ல குட்டி 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 புஷ்பங்கள், அந்த மாதிரி புஷ்பங்கள் எல்லாம் ஒரு மலையில நிறைஞ்சிருக்கும். இன்னொரு மலை பார்த்தேன்னா, அதாவது இப்போ பெருமாள் இப்போ சாட்ட உடனே பல பேர் அப்படி இப்படி தடவுவா பாருங்க விரலை வச்சு, அந்த மாதிரி மலையில விரல் வந்தா மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு லொரெயின்ஸ் பேர் ஜியோகிராஃபில. அதுல என்னன்னா இப்படி அப்படியே பண்ண மாதிரி இருக்கும். அது மேல கொஞ்சம் கல் இருக்கும், கொஞ்சம் பனி இருக்கும், கலந்து கலந்து இருக்கும், அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் காற்றடிச்சு, அதாவது இயற்கையை ரசிக்க பகவான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். அது எவ்வளவு அழகு தெரியுமா? நீங்க அந்த அருவியெல்லாம் கீழே போறது, கங்கை போயிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் போயிட்டு இருக்கோங்கிற நம்ம வண்டி போகும் பாருங்கோ, பயந்து அவன் அதுல எப்படி ரிவர்ஸ் எடுக்க போறான், எதிர்க்க ஒரு வண்டி வந்துடும். திருப்பதி மாதிரி இல்ல, திருப்பதிலாம் ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப அப்படிலாம் இல்ல. நீங்க பத்ரிகாசிரமம் போகணும்னா எதிர்க்க ஒரு வண்டி வந்துடும். அந்த இவர் என்ன சொல்ல, பின்னாடி போம்பார், இவர் ரிவர்ஸ் எடுப்பார். நமக்கு பயமா இருக்கும். நம்ம மேல போக போறோமா, கீழே போக போறோமா, என்ன கீழே போயிட்டு மேல போக போறோமா, ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அப்படி அதுல ரிவர்ஸ் எடுப்பார். பல பேர்லாம் கத்த ஆரம்பிச்சிருவா. அதனாலதான் நீங்க நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்க யாத்திரா போகும்போது கத்தவே கத்தாதீங்க. ஏன்னா டிரைவர் பயந்துருவார். அது வைக்க சாதாரணமா இருப்பார், ரிவர்ஸ் எடுத்துட்டு. இந்த மாமி ஓ ஹா ஹூன்னு கத்தின உடனே அவர் பயந்துருவார். பயப்படவே பயப்படாதீங்க. என்னவா இருந்தாலும் இங்க பத்ரிகாசிரம பெருமாளை போய் சேவிக்க போறோம். இல்லாட்டா வைகுண்டம் 108வது திவ்யதேசம். அந்த எப்ப பார்த்தாலும் பயத்திலேயே உட்கார்ந்துருந்தோம்னு வச்சுக்கோ, இயற்கையை ரசிக்கவே முடியாது. யூ ஷுட் லேர்ன். இட் இஸ் அன் ஆர்ட். அதுக்கு ஏதாவது ஒரு 4 day கோர்ஸ் மாதிரி வைக்கணும். ஹவு டு அப்ரிஷியேட் மதர் நேச்சர். அது ஒரு அழகு. அந்த ஹிமாலயாஸை பார்க்கும்போது நமக்கு தோணும், நம்ம ஒரு 5 அடி ஒரு 7 அங்குலம் இருந்து எவ்வளவு கர்வத்தோட இருக்கும், எவ்வளவு இதுல ஈகோ, எவ்வளவு அகங்காரம். ஒரு பாறை உருண்டு விழுந்தது நம்ம மேலேன்னு வச்சுங்க, தொகையல், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் இந்த ஈகோ எங்க கோ ஆச்சுன்னே தெரியாது. we are nothing in front of mother natureங்கிறது அங்க போனா தெரியும். நீங்க கீழே இறங்கின் வரே, ஒரு பக்கம் அலகநந்தா புரண்டோடி வருவோம், கலங்கின அலகநந்தா. இன்னொரு பக்கம் ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல பாகீரதிங்கிறவோ ஓடி வருவோம். 2 பேரும் கலப்பா. இப்ப நான் சொன்னது தேவப்பிரயாக். இந்த தேவப்பிரயாக்லேருந்து நீங்க பத்ரிநாத் போற வழியில 6 பிரயாக் வரும். ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக், நந்த பிரயாக், விஷ்ணு கங்கா, தௌலி கங்கா, அப்புறம் நந்தினி அப்படின்னு ஒரு நதி அங்கங்க. அதாவது இதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்போ சப்பாத்திக்கு மாவு பிழிஞ்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோ, உருண்டையா வைக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஸ்லைடு பண்ண ஒரு தட்டுல அங்க இங்க இங்க அங்க இங்க இங்க உருண்டை வைங்க, மேலேந்து கொஞ்சம் பாலை கொட்டுங்க. அப்ப என்ன ஆகும், இந்த பால் இந்த பக்கமா போகும், உருண்டைக்கு அந்த பக்கமா போகும், இந்த உருண்டை கிட்ட சேரும் இல்லையா, அதுதான் ருத்ரப்பிரயாக். அதே பால் கொஞ்சம் அடுத்த உருண்டை கிட்ட போகும்போது, இந்த பால் கிட்டேந்து வரும்போது கர்ணப்பிரயாக். திருப்பி இந்த பால் போய் அந்த பக்கத்திலேருந்து ஒரு பாலோட சேலம், அதுதான் தேவப்பிரயாக். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது இல்லையா? அப்படி பிரயாகம்னாலே கான்ஃப்ளூயன்ஸ்னு அர்த்தம். எந்த இடத்துல சங்கமம் ஆறுதோ அந்த சங்கமமாற இடத்துல ஆழ்வார் பாடி வச்சிருக்கார் கண்டமென்னும் கடிநகர். நீலமேக பெருமாள் புருஷோத்தமன் ராமன் ராவணனை வதம் செய்த பிறகு ரிஷிகள்லாம் சொல்றா, என்ன இருந்தாலும் ராவணன் தவறே இழைத்திருந்தாலும் வேதம் கற்றவன், பிரம்மஹத்யா பாபம் உன்னை தீண்டி விட்டது ராமா, நீ பிராயஷ்சித்தம் மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய பிரம்மஹத்யா பாபத்துக்கு ராமன் பிராயஷ்சித்தம் செய்த இடம்தான் தேவப்பிரயா கண்டமென்னும் கடிநகர். ஆழ்வார் எடுக்கிறார், கங்கையை மூக்கும் தமையனை தலையும் கடிந்து எம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்து அரசு ஆண்ட எம் புருடோத்தமன் இருக்கை, கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை கனைத்திடும் நிற்கும் கங்கையின் கரைமேல் கரைத்தொழ நின்ற கண்டமென்னும் கடிநகரே. கங்கா கங்கா கங்கா.
என்ன இருந்தாலும் காவேரிக்கு வசதி தான், ஏன்னா ரங்கநாதருடைய பாதத்தை வருடி விட்டு கொண்டிருக்கின்றாள். ஆனா நம் பெரியோர்கள், நீங்கள்லாம் நிறைய பெரியவாள்லாம் இருக்கு, வீட்டுல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாளா இருந்தா கங்கை சொம்புன்னு ஒண்ணு வச்சுப்பா. எப்பவுமே பெருமாள் சன்னதி கிட்ட ஒண்ணு இருக்கும். யாராவது பரமபதித்து விட்டால் அதை உடனே ஓட்ட போட்டு கொடுக்கணும். அந்த கங்கை சொம்புங்கிறது இருந்துட்டே இருக்கும். ஏன்னா கங்காவுக்கு மட்டும் ஒரு பெருமை உண்டு. ஆன்மீக கிரந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர், any water which is stored for more than 24 hours in a container or in a vessel is not worth drinking. 24 hours மேல ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது. நீங்க கவலையப்படாதீங்க. இதெல்லாம் இப்ப எனக்கு பக்கத்துல இது பிஸ்லரி எப்போ போட்டாலோ இதுல அதாயிருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கலாம். புஸ்தகத்துல இருக்கிறத சொல்றேன். நீங்க உடனே கண்ணை பார்த்துட்டு இவர் என்ன சாப்பிட்றன்னு நினைக்காதீங்க. நான் புஸ்தகத்துல இருக்கிறத நான் சொல்லிடுவேன். நான் அப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. 24 மணி நேரத்துக்கு மேல ஜலத்துக்கு தோஷம் பிடிக்கும். நமக்கு ஜலதோஷம் இல்லை, ஜலத்துக்கு தோஷம் பிடிக்கும். ஆனா பெரியோர்கள் ஆன்மீகத்துல எழுதியிருக்கா, கங்கைக்கு மட்டும் விதிவிலக்கு. கங்கை எவ்வளவு வருஷம் ஒரு குடத்துல இருந்தாலும் அவளுக்கு அந்த தோஷம் தீண்டாது. பெருமாளுடைய பாதத்துல உற்பத்தமாக கூடியவள், பிரம்மாவின் கமண்டலத்தில் இருப்பவள், சிவபெருமான் தன் சடையில் தாங்குகின்றார். தீட்சிதர் எடுக்கிறார், கங்கே மாம் பாஹி கிரீஷ சிரஸ்திதே गंभीर गाये संगीत वाद्य प्रिये अंगजत मुदे असिवरुणा मध्ये अक्रूर पूजिते अखिल जनानंदे सकल तीर्थ मूले सद्गुरु गुहलीले वरजन्हुबाले व्यासादि कृपाले गंगे 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 ஆழ்வார் எடுக்கிறார். கங்கை கங்கை என்ற வாசகத்தால், கங்கா கங்கான்னு சொன்னாலே பாவங்கள் தீருமாம். பெருமாளுடைய திருவடியோடு சம்பந்தம் பெற்றிருக்க கூடியவள் கங்கா. அந்த கங்கா படைத்த பிள்ளை காங்கேயனாக இருக்கக்கூடியவர் பீஷ்மர். அதனால கங்கா காங்கேயர் கொடுத்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். எவ்வளவு விசேஷம். அதனால்தான் பகவத் பாதாள் எடுத்தார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேயம் கீதான்னு எடுத்தாரா, நாம சஹஸ்ரம்னு எடுத்தாரா. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா. நிச்சயமா பகவத் பாதர் பதரிநாத் பெருமாளை சேவிச்சிருக்கும் போது தான் இந்த பாசுரம் பாடியிருக்கணும். கங்கா வந்துட்டா, காங்கேயர் பீஷ்மர் வந்துட்டார். வசத்தியான க்ஷேத்திரம், கண்டம் என்னும் கடிநகர், 99வது திவ்யதேசம். ஞாபகம் வச்சுக்கோ, முக்திநாத் பெருமாளை சேவிச்சுட்டோம், பத்ரிநாத், ஜோஷிமட், கண்டம் என்னும் கடிநகருங்கிற தேவப்பிரயாக்.